ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். சமாதானத்தின் தேவன் உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் சமாதானத்தை அருளுவாராக. உலகத்தில் எந்த பாகத்திலிருந்து திருப்புமுனை நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருந்தாலும் கேட்டுக்கொண்டிருந்தாலும் உன்னதங்களின் தேவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நீங்கள் கையிட்டு செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. திருப்புமுனை நிகழ்ச்சியானது ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நபர்களையும், ஒரு சில வாரங்களில் அநேக வாரங்கள் தொடர்ந்து ஒரே நபர்கள் அவர்கள் வாழ்விலே இயேசு எவ்வளவு நல்லவர் வல்லவர், அவர்கள் வாழ்விலே நடந்த அற்புதங்களை அதிசயங்களை அணுகக்கரமான காரியங்களை சாட்சியாய் பகிர்ந்து கொள்வதே திருப்புமுனை நிகழ்ச்சியாக இருக்கிறது. இந்த நாளில் நம்முடைய நிகழ்ச்சியிலே கடந்த 7 வாரங்களாக போதகர் செல்வின் மோசஸ் அவர்கள் வாழ்விலே ஆண்டவர் செய்த அற்புதமான காரியங்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டார்கள். உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். ஜெபத்தோடு இந்த நாளின் நிகழ்ச்சிக்கு என்னோடு கூட நீங்கள் வருகிறீர்களா? பாஸ்டர், மிக்க நன்றி. இந்த நாளில் நீங்கள் நேரம் எடுத்து வந்து 7 வாரங்கள் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு அதிசயங்களை எண்ணி பார்க்கும்போது அப்படி மெய் சிலிர்க்க பிரமிக்க வைக்கிறது. ஒரு மனிதனுடைய வாழ்விலே இவ்வளவு காரியங்கள் நடைபெறுமா என்று. ஆனால் அவையெல்லாம் தாங்கக்கூடிய சக்தியை கடவுள் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ நம்ம ஒரு மகிழ்ச்சி அடையணும், நமக்கு ஒரு தேவன் இருக்கிறார், எல்லா சூழ்நிலையிலும் அவர் தாங்கக்கூடியவராக இருக்கிறார். இந்த நாளில் நீங்கள் எந்த வேத வாக்கியத்தோடு நீங்கள் தொடங்க போகிறீங்க? கண்டிப்பாக. நன்றி ஐயா, உங்களுடைய அன்பான வார்த்தைகளுக்கு நன்றி. பவுல் அப்போஸ்தலன் பிலிப்பியருக்கு எழுதின புஸ்தகத்தில் 4வது அதிகாரத்தில் 19ஆம் வாக்கியம், நிறைய வசனங்கள் இந்த அதிகாரத்தில் எனக்கு பிடிக்கும். அதில் 19வது வசனம், என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் என்கிற வசனம். இந்த வசனத்தில் தான் இந்த நாளின் சாட்சியை நான் துவங்க விரும்புகிறேன். ஆண்டவர் கிருபை உள்ளவர் என்பதை ருசித்து பார்த்திருக்கிறோம். நான் ஏற்கனவே உங்களிடத்தில் பகிர்ந்து கொண்டது போல வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் அவருடைய கரம் இருக்கிறது என்கிற உத்தரவாதம் எனக்கு கிடைத்து கொண்டே இருந்தது. ஈடி தாமஸ் பள்ளிக்கூடத்தில் நான் பள்ளி முதல்வராக பயணம் செய்த ஆண்டுகளும் உண்டு. அதாவது நீங்கள் மாணவர்களின் தலைவராக இருந்து பள்ளி தலைவராக. ஆமாம் இல்லையா? அப்படி ஒரு பொறுப்பை ஆண்டவர் எனக்கு கொடுத்திருந்தார். மிக ஒரு அற்புதமான காரியம். ஆனால் போய் பதவியேற்று என்னுடைய வேலைகளை நான் செய்ய ஆரம்பித்திருந்த அந்த ஆண்டில்தான் கொரோனா தாக்கம் ஏற்பட்டது. அப்போ அந்த கல்வி ஆண்டை ஏறக்குறைய நிறைவு செய்கின்ற நிலையில் இருந்து கொண்டே இருக்கிறோம். பிள்ளைகள் அரசு தேர்வு எழுதி கொண்டே இருக்கிறார்கள். அப்பொழுதுதான் அரசிடமிருந்து இந்த செய்திகள் வந்து கொண்டே இருக்கிறது. இப்படி ஒரு புதிரான நோய் எழும்பி இருக்கிறது, அநேகரை வீழ்த்தி கொண்டு இருக்கிறது. எனவே கல்வி நிலையங்கள் எல்லாம் மூடப்பட வேண்டும், பிள்ளைகளெல்லாம் அவரவர் இல்லத்தில் இருக்க வேண்டும் என்கிற செய்திகள் வருகிறது. உடனே நாங்களும் பள்ளிக்கூடத்திலிருந்து உடனே செயல்பட்டு, குறிப்பாக விடுதியில் இருக்கிற மாணாக்கர்கள் பத்திரமாக இல்லங்கள் போய் சேர வேண்டும் என்று சொல்லி பெற்றோர்களுக்கு தகவல்களை கொடுத்து எல்லாரும் வந்து அழைத்து கொண்டு போய் கொண்டிருக்காங்க. விடுதி அப்படியே காலியாகிக்கிட்டே இருக்குது. ஆனால் அரசு தேர்வு எழுதுகின்ற 12ஆம் வகுப்பு பிள்ளைகள் பள்ளிக்கூடத்தில் இருக்கிறார்கள். ஏன்னா அரசு பரீட்சையை முடிச்சிருவோம் அப்படின்னு சொன்னதுனால பள்ளிக்கூடத்தில் இருக்கிறாங்க. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, கடைசி தேர்வு, பிள்ளைகள் நாளை முடித்து வீடு திரும்ப வேண்டும். அவர்கள் அதுவரைக்கும் பொறுத்திருந்தார்கள் அரசு அதிகாரிகள். அந்த கடைசி தேர்வு முடிந்த மாத்திரத்தில் அன்று மாலை முதற்கொண்டு லாக்டவுன் என்று அறிவிப்பு வந்துவிட்டது. பிள்ளைகள் அன்று கெமிஸ்ட்ரி, அக்கௌண்டன்சி ஆகிய 2 பரீட்சைகளை பிள்ளைகள் எழுதுகிறாங்க. இந்த தகவல் வந்துருச்சு, 4 மணிக்கு லாக்டவுன். நம்ம பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைங்க, நான் ஏற்கனவே சொன்னேன், கன்னியாகுமரியில் இருந்து காஷ்மீர் வரைக்கும் பிள்ளைங்க இருக்கிறாங்க. இதில் 2 மணி நேரம் பரீட்சையை முடிச்சுட்டு அவங்க பள்ளிக்கூடத்துக்கு மறுபடியும் பள்ளி வளாகத்துக்கு வர்றதுக்கு மதியம் ஒரு 1:30-2 மணி ஆகிடும்.
2 மணிலேருந்து 4 மணி, அந்த 2 மணி நேரத்துக்குள்ளே இந்த பிள்ளைங்க கண்டிப்பாக அவங்க ஊருக்கு கொஞ்சம் கூட போய் எந்த இடத்துக்கு போய் சேர முடியாது. அப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் பெற்றோருக்கு என்ன தகவல் கொடுத்தேன்னா, தஞ்சாவூர் மாவட்டத்தை சுற்றி இருக்கக்கூடிய மாவட்டங்கள் 1 மணி நேரம், 2 மணி நேரம், 2.5 மணி நேரத்தில் வீடு போய் சேரக்கூடிய பெற்றோர்கள் நீங்கள் வந்து பள்ளிக்கூடத்தில் காத்திருங்க. பிள்ளைங்க பரீட்சையிலேருந்து வந்த உடனே மறுநிமிடம் அனுமதி கொடுக்கப்படும், அழைத்து கொண்டு போய் கொண்டே இருங்க. ஆனால் அதையும் தாண்டி அந்த ஆண்டு 12ஆம் வகுப்பில் கிட்டத்தட்ட 72 பிள்ளைகள் மொத்தம் எக்ஸாம் அப்பியர் ஆனவங்க கூட 72 பிள்ளைங்க வீட்டுக்கு போக முடியாமல். ஏன்னா அவங்களுக்கு வீடு இப்போ தமிழ்நாட்டிலேயே தஞ்சாவூர்லேருந்து சென்னைக்கு பிள்ளைங்க வரணுன்னா 8-9 மணி நேரம் பயணம் இருக்குது, போய் சேர முடியாது. நாகர்கோவில் போனால் அது ஒரு 10 மணி நேரம் பயணம் இருக்குது, சேர முடியாது. அப்போ இந்த பிள்ளைகளெல்லாம் நான் அனுப்பிவிட்டால் அந்த பிள்ளைங்க ஒரு வேளை ஏதாவது திருச்சி மாதிரி ஒரு பொது இடத்துக்கு போனப்போ பஸ்ஸு ஓடலைன்னு நின்றுட்டா, அப்போ நான் சொன்னேன் இல்லையா அனுப்ப முடியாதுன்னு சொல்லி என்னுடைய கல்வி அதிகாரியை கூப்பிட்டு, சிஇஓவை கூப்பிட்டு, சார் இப்படி இருக்குது எங்கள் ஹாஸ்டலில், பிள்ளைங்களுடைய சேஃப்டிக்காக தான் நீங்கள் லீவை டிக்ளேர் பண்ணுறீங்க, அதே சேஃப்டிக்காக நான் பிள்ளைங்களை வெளியே அனுப்ப மாட்டேன்னு சொல்கிறேன், என் கூட இருந்துருவாங்க, அனுமதி நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அனுமதி கொடுத்துட்டாங்க. இப்போ இதை அரேஞ்ச் பண்ணிட்டோம். அதனால் இந்த 72 பிள்ளைங்க கூட, அதாவது 62 12th உள்ள பிள்ளைங்க, 10 இந்த பிள்ளைங்களோட போக வேண்டிய தூரத்துக்கு போக வேண்டிய பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க. இப்போ 72 பிள்ளைங்க ஹாஸ்டலில் இருக்கிறாங்க. லாக்டவுன் ஆரம்பிச்சிருச்சு, பள்ளிக்கூடத்தில் பிள்ளைங்க கிடையாது. இந்த 72 பிள்ளைங்க ஊழியக்காரங்க, நாங்கள் எல்லோரும் இருக்கிறோம். பள்ளிக்கூடத்திற்கு வருமானம் கிடையாது, நல்லா கவனிக்கணும். ஃபீஸ் கட்டுறதுக்கு யாரும் வரப்போகிறது கிடையாது. பள்ளி நிதி நிலைமைகள் சர்ன்னு கீழே போகுது. ஏன்னா பொதுவாக அந்த பள்ளிக்கூடத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சலுகையை கொடுத்து பிள்ளைகளை படிக்க வைப்போம். பிற அரசு தேர்வு முடிஞ்சு அவங்க சர்டிஃபிகேட் வாங்க வரும்போது தான் பொதுவாக என்ன செய்வாங்க, கட்ட வேண்டிய பணத்தை கட்டி சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போவாங்க. இப்போ இது ரெண்டும் கெட்ட நிலைமையில இப்படி ஒன்று ஆகி போச்சு. பள்ளிக்கூடத்து பிள்ளைகளுக்கு அந்த வருஷம் பரீட்சை நடக்கலை. அப்புறம் அந்த பரீட்சை முழு பரீட்சை நடக்க போகுது, இறுதி ஆண்டு தேர்வு நடக்க போகுதுன்னா தான் ஃபீஸ் வரும் பள்ளிக்கூடத்துக்கு. ஆக மொத்தத்தில் எல்லாம் போயிடுச்சு. நிதி பற்றாக்குறை இருக்கிற சூழ்நிலையில் 72 பிள்ளைங்க கைவசம் இருக்கிறாங்க. சாப்பாடு கொடுக்கணும், அவங்கள பராமரிக்கணும், எப்படி அப்படிங்கிறது எங்களுக்கு ஒன்றுமே புரியாத ஒரு நிலைமையில் நாங்கள் இருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் ஆண்டவர் செய்த ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை நான் என் ஜீவிய நாட்களில் சாட்சியாக சொல்லிக்கொண்டே இருப்பேன், எங்கே போனாலும் சொல்லிக்கிட்டு தான் இருப்பேன். மிக ஒரு அற்புதமான ஒரு காரியம் ஆண்டவர் உங்களுடைய வாழ்வில் அநேக காரியம் செஞ்சிருக்கிறாங்க. இந்த காரியம் மிக ஆச்சரியமாக இருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை சற்று காத்திருங்கள், ஒரு ஆச்சரியமான அதிசயமான காரியத்தை நீங்கள் கேட்க இருக்கிறீர்கள். நாம் திருப்பு முன்ன நிகழ்ச்சிக்குள்ளாய் கடந்து செல்வோம். இந்த நாளிலே நீங்கள் போதகர் செல்வின் மோசஸ் அவர்களின் வாழ்விலை கடந்து வந்த பாதையிலும் நடந்து வந்த பாதையிலும் தேவன் செய்த ஆச்சரியமான காரியங்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். என்னோடு கூட வரும்படியாய் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இப்போ நீங்கள் சொன்னீங்க லாக்டவுன் காலம், எல்லாருக்கும் இன்றைக்கும் அது அந்த காலத்தை நினச்சி பார்க்கும்போது ஒரு பயம் வரும், கண்டிப்பாக பயம் வரும். அதாவது என்ன நாளை என்ன நடக்குமோ, ஆகாரத்துக்கு என்ன இருக்கும், எங்கே போய் ஆகாரம் வாங்குவது அப்படின்ற ஒரு பெரிய பரபரப்பான ஒரு சின்ன குடும்பத்தில், ஒரு குடும்பத்தில் 4 பேர் இருப்பாங்க, 5 பேர் இருப்பாங்க, இல்லை சில குடும்பத்தில் 10 பேர் இருப்பாங்க, அவ்வளவுதான். ஆனால் உங்ககிட்ட ஏறக்குறைய ஆசிரியர்கள், மாணவர்கள் என்று ஒரு பெரிய குடும்பம், ஒரு 100 பேர் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சாப்பாடுக்கு பணம் இல்லை, எங்கே இருந்து அதிசயத்தை சொல்லுங்களேன் ஐயா. ஐயா இதில் என்னென்னா, அது ஒரு விடுதியை சார்ந்த பள்ளிக்கூடங்கிறதுனால பள்ளிக்கூடத்தின் ஊழியர்கள் என்று நிறைய பேர் இருந்தாங்க. அதாவது நான் அன்னைக்கு கணக்கு பண்ணும்போது 43 குடும்பங்கள் அந்த பள்ளிக்கூடத்தை நம்பி இருக்குது. 43 குடும்பங்கள். பள்ளி முதல்வராக என்னுடைய குடும்பத்தில் ஆரம்பித்து கடைநிலை ஊழியர்கள் அந்த சகோதர சகோதரியுடைய குடும்பங்கள் வரைக்கும் 43 குடும்பங்கள். இந்த 43 குடும்பங்களுக்கு அவங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற ஊதியம் கொடுக்கப்பட்டால்தான் அவர்கள் சாப்பிட முடியும் இல்லையா? இப்படி ஒரு இக்கட்டு ஒரு பக்கம். இதுவே ஒரு பெரிய சவாலாக இருக்கும் பொழுது விடுபட்ட 72 குழந்தைகள் விடுதிகளில் இருக்கிறார்கள். அந்த பிள்ளைகளுக்கும் உணவுகளை கொடுத்தாக வேண்டும், பெரிய சவால். மறுபக்கம் அந்த நோயின் தாக்கத்தினால அநேகர் பாதிக்கப்படுகிறார்கள், இது பயங்கரமாக இருக்கிறது, அநேகர் மாண்டு கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தி வரும் பொழுது இது ஒரு பள்ளிக்கூடம், இதில் தங்கியிருக்கிற விடுதியின் பிள்ளைகளுக்கு ஒருவேளை தொற்று நோய் வந்தால் அந்த பிள்ளையினுடைய ஜீவன்
மரணம் என்கிற இந்த போராட்டத்துக்குள்ளாக போவதற்கு சந்தேகமில்லாமல் நாங்கள் தயாராகி கொண்டு இருக்க வேண்டிய கட்டாயம் இருந்தது. ஆனால் ஜெபம் முழங்கால நின்று ஆண்டவர்கிட்ட யுத்தம். என்னுடைய முதல் சாட்சி, அந்த காலம் நெடுகிலும் பிள்ளைகளுக்கோ ஊழியர்களாக இருந்த எங்களில் ஒருவருக்கோ அந்த தாக்கம் இல்லாமல் காக்கப்பட்டது. அந்த கிராமத்துக்குள்ள இந்த தாக்கம் வந்த பொழுதிலும் இந்த தாக்கம் இல்லாமல் இருந்தது ஒரு அதிசயம், ஒரு பெரிய ஆச்சரியம் அது. சரியா? இரண்டாவது, இத்தனை குடும்பங்களுக்கு எங்கிருந்து போஜனம் வழங்குவது? ஏறக்குறைய நீங்க சொன்ன மாதிரி 45 குடும்பங்கள் 72 பிள்ளைகள்னா அங்க ஒரு பெரிய கண்டிப்பா ஒரு சிறிய கிராமத்துக்கே ஒரு கிராமம் இருக்குது. அப்போ நாங்க எங்களுடைய மேல் அதிகாரிகளை தொடர்பு கொண்டு யூனியன் அதிகாரிகள்கிட்ட நாங்க பேசி ஐயா இப்படி இருக்குது சூழ்நிலை. ஆனா எல்லா இடத்துலயும் அடைக்கப்பட்டு இருக்கிறது, எல்லாருமே நிலைமை. யூனியன் தலைவர்களுக்கும் அங்க பெரிய நெருக்கடி. ஏன்னா இந்த ஒரு பள்ளிக்கூடம் இல்லை, இந்த நிர்வாகத்துக்கு கீழே ஒரு 70-72 பள்ளிக்கூடங்கள் இருக்கு தமிழ்நாட்டில். அப்படிங்கும் பொழுது அவங்க எல்லாரையும் கவனிக்கணுங்கிறது எங்களுக்கு புரியுது. ஆனா இந்த பள்ளிக்கூடத்தின் நிலைமை இந்த மாதிரி. ஜெபத்தோடு தலைவர்களை நாங்கள் தொடர்பு கொண்டோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுகிறேன். என்ன இக்கட்டுகள் இருந்தாலும் இந்த யூனியன் அலுவலக தலைவர்கள் இந்த பள்ளிக்கூடத்தின் ஊழியக்காரர்களுக்கு சமயத்திற்கு ஊதியம் கிடைப்பதற்கு, முழுமையாக கிடைக்கலனாலும் ஒரு 50% ஒரு கிடைக்கட்டும், அவங்களுடைய சாப்பாட்டுக்கு பிழைப்புக்கு இருக்க வேண்டும் என்று சொல்லி காலம் தவறாமல் சரியான நேரத்தில் அந்த பணம் எங்களுக்கு வந்துடும். வந்துடும். குடும்பம் எல்லார்ட்டையும் அந்த கேள்வி இருந்துச்சு, எப்படி எங்கே இருந்து வந்தது, எங்கே இருந்து கேட்டீங்க நீங்கள்? ஏன்னா உலகமே ஸ்தம்பித்திருந்த காலகட்டம் இல்லையா? பெரிய பெரிய ஸ்தாபனங்கள்லாம் விழுந்து ஊழியக்காரர்லாம் வீட்டுக்கு போங்க, இனி சம்பளம் கொடுக்குறதுக்கு வழி இல்லைன்னு சொல்லி கோடிக்கணக்கில் புரளுகிற ஸ்தாபனங்கள் அடைக்கப்படுகின்ற சூழ்நிலையில் இந்த 43 குடும்பங்களுக்கு ஒரு நாள் கூட உணவுக்கு என்ன செய்ய போகிறோம் என்கிற கேள்வி இல்லாதபடி, வேதாமம் சொல்கிற மாதிரி அவருக்கு பயந்த பிறகு அப்பத்துக்கு இறங்கி திரிகிறத ஒரு நாளும் பார்க்க முடியாது. இந்த சாட்சி இதில் இந்த பிள்ளைங்க 72 பிள்ளைங்க என்ன செய்கிறது அப்படின்னு சொன்னால், நான் செய்த ஒரே ஒரு காரியம், அதிகாலையாக இருக்கட்டும், மதியமாக இருக்கட்டும், ராத்திரியாக இருக்கட்டும், சாயந்தரமாக இருக்கட்டும், எங்கெல்லாம் இடம் இருக்குதோ பள்ளிக்கூடத்தில் ஒவ்வொரு மூளைக்கும் போவேன். நான் வகுப்பறைக்கு போவேன், ஆண்டவரே காலியாக கிடக்குது ஐயா, வயலுக்குள்ளே போவேன். ஏன்னா நிறைய வயல்வெளிகள் உண்டு இந்த பள்ளிக்கூடத்திற்கு, வயல்வெளிகள், தோட்டங்கள், ஒரு மாட்டு தொழுவோம், இதெல்லாம் இந்த பள்ளிக்கூடத்தோடு சேர்ந்து இருக்கும். இது பொதுவாக பள்ளிக்கூடங்கள்னு சொன்னால் அதெல்லாம் யாரும் யோசிக்க மாட்டாங்க. ஆனால் இதெல்லாம் கூடுதலான சவால், அதெல்லாம் சமாளிக்கணும் அப்படிங்கிற ஒரு சவால். ஆனால் என்னுடைய ஊழியர்களை கூப்பிட்டு நான் சொல்லுவேன், நம்பிக்கை இழந்து போக வேண்டாம், நல்லா ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் சந்திப்பார். நமக்கு தெரியாதது அவருக்கு தெரியும் இல்லையா? அதனால் அவர் சந்திப்பார் அப்படின்னு சொல்லி, ஐயா நான் சொல்கிறேன், இந்த கூட்டம் ஒரு நாளும் ஓய்வு எடுத்து அவங்க வீட்டில் தங்கலை. புரியுதுங்களா? எல்லாம் பள்ளிக்கூடத்திற்கு வேலை கரெக்டாக வருவாங்க. இந்த வயல் வேலை செய்கிறவங்க, வாகனங்கள் ஓட்டி செல்கிறவங்க, காவலில் இருக்கிறவர்கள், அந்த மாட்டு தொழுவத்தில் வேலை செய்கிறவங்கெல்லாம் தினமும் காலையில் ஒரு 6:30-7 மணிக்கு பள்ளிக்கூடத்துக்கு வருவாங்க. உலகத்தில் ஜெபம் பண்ணிவிட்டு வயல் வேலைகளை ஆரம்பித்தோம். அப்போ நான் சொன்னேன், பள்ளி பொருளாளர் என்கிட்ட சொல்லுவார், பாஸ்டர் வேலையை ஆரம்பிச்சிட்டோன்னா உங்களுக்கு நம்ம சம்பளம் கொடுக்கணும், வேலையை ஆரம்பிச்சிட்டோன்னா விதை வாங்குற காசு வேணும், உரத்துக்கு காசு வேணும், களை எடுக்கும் போது ஆட்களை கூப்பிடணும், அதுக்கு காசு வேணும், ஒன்றும் இல்லாத சமயத்தில் எப்படி அப்படின்னு சொல்லுவார். நான் திருப்பி எல்லாத்தையும் ஒரே இதான் சொல்லுவேன், வரும்யா வரும், நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே காரியம் ஜெபம் பண்ணுங்க. அவங்க எல்லாம் ஜெபம் பண்ணாங்களோ இல்லையோ எனக்கு தெரியாது இல்லையா? ஆனால் நான் ஒவ்வொரு இடமா போய் முழங்கால் போடுவேன், வறண்ட வயலில் முழங்கால் போடுவேன், போட்டு ஆண்டவரே இதை செழிக்க செய்வது உம்முடைய கரத்தில் இருக்கிறது ஐயா அப்படின்னு சொல்ல. என்ன ஆச்சரியம் அப்படின்னா, நான் யாரையும் போய் எனக்கு இது செய்யுங்கன்னு கேட்குறதுக்கு முன்னாடியே யாராவது ஒருத்தர் எனக்கு தொலைபேசியில் வருவாங்க, வந்துட்டு சொல்லுவாங்க, இப்படி ஒரு சூழ்நிலை இருக்குதே, எப்படி சமாளிச்சுக்கிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்பாங்க அவங்களா. நான் சொன்னேன், நான் எப்படி சமாளிக்க முடியும், எதுவுமே இல்லையே. அப்போ ஒரு வருமானத்தை ஈட்டக்கூடிய அல்லது உணவை ஈட்டக்கூடிய அந்த வயல்வெளிகள் நிறையா இருக்குது, பல ஏக்கர் இருக்குது, ஆனால் ஒன்றும் செய்ய முடியாமல் நான் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறேன். அப்போ என்ன செய்யலான்னு யோசிக்கிறேன். விவசாயம்
நெல் போடலான்னு ஒரு யோசனை இருக்குது, ஆனால் விதைகள் இத்தனை மூட்டை வாங்கணும், அதுக்கு இத்தனை ஆயிரம் தேவைப்படுது, நான் எங்கே போகிறது? நீங்கள் நம்ப மாட்டீங்க. எங்கே இருந்தோ வந்து ஒரு அழைப்பு. உடனே என்கிட்ட சொல்லும், எனக்குள்ளே பட்டுச்சு, அந்த பள்ளிக்கூடத்தில் செல்வன் இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறான், ஏதாவது என் பங்குக்கு செய்யலாம்னு நினச்சேன், அந்த விதையை நான் வாங்கி தரேன் இந்த தடவை. சரிங்களா? அடுத்த நாள் எனக்கு காசு வரும், உடனே சம்மந்தப்பட்ட நபர்களை கூப்பிடுவேன், எல்லார் கண்வெளியும் விரியும், எப்படி அப்படின்னு சொல்லி ஒரு இது. உடனே போவாங்க, விதையை விதை வாங்குவோம், வாங்கிட்டு அதை ஊற போட்டு அதுக்குள்ளே ரெடி ஆகும், வயல் வேலைகள் ஆரம்பிக்கும். ஜரூரா எல்லாம் போட்டு சுத்தப்படுத்தி பண்படுத்தி ஆக வேண்டிய காரியங்கள் அந்தந்த நேரத்துக்கு காரியங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. எல்லாத்தையும் சொல்லுவேன் நான். இதில் சம்பளம் வருமா வராதா, சாப்பாடு கிடைக்குமா கிடைக்காதா, எனக்கு எக்ஸ்ட்ராவாக கிடைக்குமா, எதையும் யோசிக்கக்கூடாது. நம்ம வேலை செய்வோம். ஆண்டவர் மற்ற காரியங்களை பார்ப்பார். அப்படி ஒரு முறை இது அந்த ஆண்டுகள் தோறும் ஆண்டுதோறும் இது எங்களுக்கு தவறாமல் நடந்து கொண்டே இருந்தது. சரிங்களா? விதையை வாங்குறதுக்கு யாராவது காசு கொடுத்துருவாங்க, உரம் போடுறதுக்கு யாராவது காசு கொடுத்துருவாங்க, களை எடுக்க வர்றவங்களுக்கு கூலி கொடுக்குறதுக்கு காசு கொடுத்துருவாங்க. எங்க இருந்து வரும்லாம் தெரியாது. மிக அற்புதமான ஒரு காரியம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, உங்கள் தேவைகளை சந்திக்க ஒரு தேவன் இருக்கிறார். சற்று காத்திருங்கள், உங்கள் தேவைகள் எவ்விதமாய் சந்திக்கப்படும் என்று நாம் கேட்போம். மீண்டுமாய் நாம் திருப்பு முன்ன நிகழ்ச்சிக்குள்ளே கடந்து செல்வோமா? ஐயா, நீங்கள் சொன்னீங்க அந்த லாக்டவுன் காலங்கிறது இன்னும் அப்படியே மனக்கண்ணில் அப்படி வந்தால் ஒரு பயம் வரும். ஆண்டவர் உங்களை அற்புதமாக வழி நடத்தியிருக்கிறார். பிறகு என்ன நடந்தது? ஆமாம், பிறகு இந்த வயலில் என்ன செய்யலாம் அப்படின்னோடனே பள்ளிக்கூடத்தில் டீச்சர்ஸும் இருப்பாங்க. இது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு அனுபவம். நான் டீச்சர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு, என்ன வெட்டியாக வீட்டில் சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்கிறீங்க, வெளியும் போக முடியாது வரவும் முடியாது, பள்ளிக்கூடத்துல வந்து ஏதாவது பிரயோஜனமாக செய்யலாம்ல அப்படின்னாங்க. உடனே அவங்க என்கிட்ட கேட்பாங்க, என்ன சார் செய்கிறது, பள்ளிக்கூடத்தில் தான் பிள்ளைகளே இல்லை, பள்ளிக்கூடமும் நடக்கலை, அப்புறம் நாங்கள் வந்து என்ன செய்கிறது, இவ்வளோதானே உங்கள் பிரச்சனை, எல்லாம் வாங்க வயலில் வேலை செய்வோம். நம்ப மாட்டீங்க, வயலுக்குள்ளே இறக்கி விட்டா எல்லாரையும் எல்லாம். அது என்னமோ இந்த நல்லா நெல் வளர்ந்து வரும் பொழுது அறுவடை கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அதை நல்லா மிதிச்சு விடுவாங்களாம். அப்படி ஏதோ ஒரு பக்குவம் இருக்குது, நமக்கு தெரியாது, நம்ம விவசாயி கிடையாது. அப்புறம் எல்லாம் நல்லா மிதிச்சோன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு அந்த வயலில் வேலை செய்கிறவங்க சொன்னாங்க. ஒன்றா சொன்னால் ஆட்களை கூப்பிடுங்கண்ணா. ஆட்களை வெளியே இருந்து கூப்பிடுவாங்க பொதுவாக. ஆட்களை கூப்பிட்டா அவங்களுக்கு காசு கொடுக்கணுமே. நான் சொன்னேன், சும்மா இருங்க வருவாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் வர வச்சு, லேடி டீச்சர்ஸ், ஜென்ஸ் டீச்சர்ஸு, ஆஃபீஸ் ஒர்க்கர்ஸ் எல்லாம் கூட வந்துட்டான். வந்தவுடனே நாங்கள் எல்லாரும் இறங்கணும், பிரின்சிபல்லேருந்து ஆயா வரைக்கும் எல்லாரும் வயலில் இறங்கி, அது மிதிச்சா முழங்கால் வரைக்கும் போகுது சகதிக்குள்ள. சதாக்கு முதக்கு நான் ஒரு அரை நாள் எல்லாரும் மிதிச்சு அந்த வருஷம் சரியான விளைச்சல், சரியான விளைச்சல். நாளைக்கே அறுக்கலாம் அப்படின்னு சொல்லி அறுக்கிற இயந்திரங்களுக்கெல்லாம், ஹார்வெஸ்டிங் மிஷினுக்கெல்லாம் புக் பண்ணி வச்சிட்டோம். நைட்டு படுக்க போயிருக்கிறோம், சரியான மழை, காட்டுத்தனமான மழை, இடி முழக்கத்தோட மழை. நல்லா தூங்கிட்டு இருந்தேன்னா டபார்னு முழிச்சிட்டேன், பயங்கர மழை. நாம் அப்படியே யோசித்துக்கிட்டே இருக்கிறேன், எவ்வளவு போராட்டங்களில் இதெல்லாம் செஞ்சு இப்படி ஒரு மழை காலையில் இருக்கணும்னு சொன்னோமே, இப்படி ஒரு மழை பெய்யுதே. ஆனால் ராத்திரி விட்டிய மழை, விடிகிற வரைக்கும் காற்று தூங்கலை, விடிகிற வரைக்கும் காற்று இருந்துட்டு காலையிலேயே கொடையை எடுத்துகிட்டு டார்ச்சையும் எடுத்துகிட்டு அந்த இருட்டோடையே போகிறேன் வயலுக்கு போய் அந்த ஒரு பகுதி வயலுக்கு போய் பார்க்குறேன், கதிரெல்லாம் தண்ணிக்குள்ளே ஆடிட்டு கிடக்கு, ஃபுல்லாக ஸ்விம்மிங் பூல் மாதிரி தண்ணி. உடனே அப்படியே பதறி போய் இப்போ நான் ஹாஸ்டலுக்கு பின்பக்கம் போய் பார்க்குறேன், பாய்ஸ் ஹாஸ்டல் பின்பக்கம் ஃபுல்லாக தண்ணி. இந்த பக்கம் மறுபக்கம் வரேன், ஸ்டேஷன் சைடு ஃபுல்லாக தண்ணி. என்னடா வடிஞ்சு ஓடுற இந்த இடத்துல இப்படி தண்ணி இருக்குதே அப்படின்னு சொல்லி ஃபோனை கூப்பிட்டு. ஆனால் வயலில் வேலை செய்கிறவங்க, அந்த தம்பி சரவணை, அவன் கூட என்ன 2 பசங்க, அவங்க ராத்திரி மழை பெய்யணுன்னா ராத்திரியே கொடையை பிடிச்சிட்டு வந்துட்டானு. வந்து அங்கங்கே வரப்பெல்லாம் வெட்டி விட்டு ஓட வைக்கிறான். எல்லா இடமும் தண்ணியாக இருக்குது, பிறகு எங்கே ஓடும் தண்ணி, எங்கே ஓடும் இல்லையா அப்படி. அப்போ என்னையை பார்த்தோன்னா அந்த தம்பி மாதிரிலாம் என்கிட்ட வந்தாங்க. சார் என்ன சார், எப்போ என்ன சார் பண்ணுறது, எப்பயும் செய்கிறது தான் ஐயா செய்ய முடியும், நம்ம வேறு என்னையா செய்ய முடியும், வேறு என்ன செய்ய அப்படின்னு சொல்லி அந்த வரப்பில் முழங்கால் போட்டு தண்ணிக்குள்ளே, ஆண்டவரே உம்மால் மாத்திரம்தான் எதுவுமே சாத்தியம், இந்த தண்ணிக்குள்ளே மிதந்து கிடக்கிற இந்த நெல்மணியை நீர் எனக்கு திருப்பி கொடுக்கறதுக்கு உம்மால் முடியும், ஆனால் எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லி அழுது கண்ணீரோட ஒரு ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு நான் எழும்பினேன். எழுமிட்டு சொன்னேன், ஐயா
உங்கள் ஞானத்துக்கு என்ன புடுதோ செய்யுங்க. அந்த இடத்துல வெட்டி விட்டால் தண்ணி ஓடும், அந்த வாய்க்கால் பக்கத்தில் மடையை திறந்து விட்டால் தண்ணி ஓடும் நினச்சா செய்யுங்க. ஆண்டவர் மிச்ச ஆச்சரியத்தை செய்வார். நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ஃபோர்காஸ்ட் எல்லாம் அன்னைக்கும் அடுத்த நாளும் பயங்கர மழைன்னு ஃபோர்காஸ்ட் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். ஆனால் வானம் வெளுக்க ஆரம்பிச்சிச்சு பாருங்கள், அடிச்சிச்சே ஒரு வெயில். இதுக்கிடையில் இந்த தம்பிமாருக்கெல்லாம் இது ஒரு பெரிய உற்சாகத்தை கொடுத்துருச்சு. ஐயோ சார் ஏதோ சொல்கிறாரு அப்படின்னு நினச்சோம், ஆனால் வேறு மாதிரி நடக்குது, வெட்டுறான்னு பகலாக கிடந்து எல்லாம் அதெல்லாம் வெட்டி தண்ணியெல்லாம் வடியை விட்டு அடுத்து வந்த 2-3 நாட்கள் வயல்லாம் ஆனால் நெல் கதிரெல்லாம் மண்ணோடு கிடக்குது. இப்போ நாங்கள் மிஷினுக்கு புக் பண்ணியிருக்கிறோம், மிஷின்காரன் வர்றேன் சார் இப்போ எப்படி சார் அறுப்பீங்கன்னா அதில் 2 வகையான மிஷின் இருக்கிறதாக ஒரு செய்தி வருது. இதெல்லாம் நான் புதுசாக கற்றுக்கிறேன். நான் ஒன்று நல்லா ட்ரையாக இருந்தால் தான் அறுக்க முடியும், இன்னொன்று கொஞ்சம் ஈரமாக இருந்தாலும் இறக்கி அது சகதியோடு அதை பிரட்டி அதை எடுத்துரும், கதிர் எடுத்துரும், முழுசும் நாசமாக போகாது, கொஞ்சம் வேஸ்ட் ஆகும் ஆனால் எடுத்துரும் அப்படின்னு சொல்லி ஒரு மிஷின். ஆனால் அந்த மிஷின் ஏதோ டயர் மிஷினுங்கிறாங்க, செயின் மிஷினுங்கிறாங்க, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. எனக்கு அதிசயம் ஒன்று தான். அப்போ நான் திருப்பி ஃபோனில் பேசும்போது நான் சொன்னேன், அவர் பொருளாளர்கிட்ட சொன்னேன், ஐயா வர சொல்லுங்கள் அப்படின்னு. உடனே ஃபோன் பண்ணால் அவன் சொல்கிறான், ஐயா அந்த வண்டிலாம் அங்கே புக்காக இருக்குது, இங்கே புக்காக இருக்குது, உங்களுக்கு கொடுக்குறோங்கிற வண்டி வந்து இப்போ ஈரத்துக்குள்ளே இறக்க முடியாதுங்கிறான். என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஒரு ஜெபம் பண்ணி கொஞ்ச நேரத்தில் ஃபோன் வருது. ஃபோன் வந்தால் எங்கே அந்த டயர் வண்டி புக்காக இருந்துச்சோ அவனுக்கு மழை நிற்கவே இல்லை, அதனால் அந்த வண்டி சும்மா நிற்கி சார், வேணுமா உங்களுக்கு அனுப்பிவிட. ஏன் அனுப்பு அப்படின்னு ஒரு வண்டிக்கு 2 வண்டியை கொண்டு வந்து நீங்கள் நம்ப மாட்டீங்க 912 மூட்டை நெல்லை சேகரிச்சோம். சரியா? இது யாராலையும் ஏற்றுக்க முடியல. என் பள்ளிக்கூடத்தில் இருக்கிற சபை விசுவாசிகள் நிறைய பேர் என்கிட்ட வந்தப்பா எப்படா இது, அவர்கிட்ட கேளுங்க, எனக்கு தெரியாது, எனக்கு என்ன தெரியும், இது எனக்கு விவசாயமும் தெரியாது, ஒன்றும் தெரியாது இல்லையா, பாருங்க அப்படின்னு சொல்லி அதை எடுத்து இந்த நெல்லை சேர்க்கறதுக்கு ஒரு இடம் வேணும். மிக ஒரு அற்புதமான ஒரு காரியம். தேவன் அவருடைய பிள்ளைகளை விதமாய் வழி நடத்துகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, உங்கள் வாழ்வில் நீங்கள் அற்புதங்களை சந்திக்க வேண்டும் என்றால் ஜெபிக்க வேண்டும். இந்த சமயத்தில் நாம் ஜெபிப்போமா? எல்லோரும் கண்களை மூடி நாங்கள் ஜெபிப்போம். இந்த வேளையிலே பாஸ்டர் அவங்க ஜெபிப்பார்கள். அன்புள்ள ஆண்டவரே, இரக்கம் நிறைந்த தேவனே, எங்களுடைய தேவைகளை உமது அநாதி தீர்மானத்தின்படி நீர் பூரணமாக சந்தித்து வருகிறவராக இருக்கிறீர். நன்றி ஆண்டவரே. எத்தனை இக்கட்டுகள் இருந்தாலும் உம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது நீர் செவி சாய்த்து அத்தனை இக்கட்டுகளிலிருந்து எங்களை விடுதலையாக்கி எங்களை ரட்சிக்க வல்லவராக இருக்கிறீர். நீர் செய்து வருகிற அனைத்துக்கும் உமக்கு துதிகளை ஏறெடுக்கிறோம் ஐயா. இந்த ஜெபத்தில் கலந்திருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் போராட்டங்கள் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும், தவித்து கொண்டு இருப்பார்கள். கர்த்தர் இறங்கும் சுவாமி, அந்த பிள்ளைகளுக்கு அந்த உணர்வை தாரும். இந்த ஆண்டவரிடத்தில் கேட்டால் கேட்பது கிடைக்கும் விசுவாசத்தோடு என்று சொல்லி அந்த பிள்ளைகள் உம்மிடத்தில் வரவும், கர்த்தர் அவருடைய வாழ்க்கையிலும் அதிசயங்களை செய்து அநேகர் நீரே மெய்யான தெய்வம் என்பதை அறிந்து கொள்ளவும் நீர் கிருபை பாராட்ட வேண்டும் என்று இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். மிக்க நன்றி ஐயா. நீங்கள் நேரம் எடுத்து வந்து உங்கள் வாழ்க்கையில் நடந்த காரியங்கள் சாதாரண காரியங்கள் அல்ல. யாக்கோபு போராடினது போல போராடும்படியான ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். உங்கள் பயணத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கட்டும். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளின் நிகழ்ச்சி உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ளும்படியாய் உங்களுக்கு ஜெபிக்க வேண்டும் என்றால், நீங்கள் கடிதங்கள் மூலமாக எங்களை தொடர்பு கொள்ள வேண்டும் என்றால் எங்களுடைய விலாசங்களுக்கு, இமெயில்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளும்படியாய் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இலவசமான புத்தகங்கள் வேண்டுமென்றால் நீங்கள் எங்களை அணுகும்படியாய் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். அவரை சந்திக்க நீங்கள் ஆயத்தமா? மாரநாதா.